ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொலாபரேஷன். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது உங்களுடைய ஒரு வீடியோவை நீங்கள் 4 சேனலில் டேக் பண்ணிக்கலாம். அந்த 4 சேனலோடைய ஆடியன்ஸும் உங்கள் வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் சேனலையும் வேற ஒருத்தர் டேக் பண்ணலாம். அது மூலிமா உங்கள் ஆடியன்ஸும் வேறு வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேனல் க்ரோத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். ரொம்ப சூப்பரான அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை பயன்படுத்தி இந்த பெய்டு ப்ரொமோஷன், சேனல் ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் கூட இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது மூலிமாவும் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்டேட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த குரோமில் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போய் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஒய்டி ஸ்டுடியோலேயே இதுக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் அதுக்குள்ளே போய் எந்த சேனலை டேக் பண்ணுமோ அந்த சேனலை சர்ச் பண்ணி டேக் கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக டேக் ஆகிடும். இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி ஐடியை டேக் பண்ணுறோம் அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது மூலிமா ஃப்யூச்சரில் இன்கம் இது மூலியமாகவும் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு நல்ல சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வரலைன்னா உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவுக்கு 3 தம்ப்நெயில் வைக்கிற மாதிரி இருந்ததில்ல, இப்போ அதுக்கு இன்னும் அப்டேட் பண்ணி அந்த ஒரு வீடியோவுக்கு 3 டைட்டில் வைக்கிற மாதிரியும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுடைய இம்ப்ரெஷன் வந்து இன்னும் அதிகமாகும். உங்கள் வீடியோவுக்கு வந்து இன்னும் நல்ல ரீச்சும் வியூஸும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது அப்டேட்டு. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் லைவ் போடுறீங்கல்ல, அந்த லைவ் வந்து ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி லைவ் பண்ணுறதுன்னெலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி, யூடியூப்பில் லைவ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இப்போ தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இது வரும். இது வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப்குள்ளே வரீங்க, லைவ் போடுறீங்கன்னா எப்படி பண்ணணும், யூடியூப் லைவ் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த அப்டேட்டும் சூப்பரான ஒரு அப்டேட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து உங்கள் யூடியூப் ஆப்பையோ ஒய்டி ஸ்டுடியோவையோ அப்டேட் பண்ணாமலே இருக்கீங்க. அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வர சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் கூட நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி யூடியூப்பில் லைவ், அந்த லேண்ட்ஸ்கேப் லைவ் பண்ணுறாங்கல்ல, அதில் சைடு ஆட்ஸ் வரும். ஓகேங்களா? சைடில் இப்படி போகிற மாதிரி சின்ன சின்ன ஆட்ஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வரும். இது மூலிமா இன்னும் இன்கம் அதிகமாகும். அதனால் லைவ் போடுறவங்க இனிமேல் வெர்டிக்கல் லைவ் போடாமல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் லைவும் போடுங்க. அதிகமான இன்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, குறிப்பாக மானிட்டைசேஷன் ஆன சேனல்ஸ். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்லேயும் நிறைய டிப்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.